ஹலோ aspirants, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எஸ்எஸ்சி ப்ரீவியஸ் இயரில் பர்சன்டேஜ் டாப்பிக்கில் கேட்ட மேக்ஸ் கொஷின்ஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி ப்ராக்டிஸ் செட்டில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சம்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவேன், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கொஷின்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா, in an examination there were two papers A and B and the maximum mark in each of the two papers was 10. However, the weights assigned to papers A and B were in the ratio 2:1 respectively. Riddhi scored 8 out of 10 in paper B and an overall 70% in the examination. How much did she score in paper A out of 10 அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதாவது ரெண்டு பேப்பர் இருக்குது, பேப்பர் ஏ பேப்பர் பின்னு சொல்லி. ஸோ ரெண்டு பேப்பருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட் அசைன்ட் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 2:1 சொல்லி கொடுத்துட்டாங்க. அதில் பேப்பர் ஏ வந்து பேப்பர் பியில் வந்து ரிதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 10க்கு 8 மார்க் வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஓவரால் பர்சன்டேஜ் 70 கொடுத்துட்டு இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பேப்பர் ஏல வந்து ரிதி வந்து எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு பேப்பர், ஸோ பேப்பர் ஏ பேப்பர் பி. சரிங்களா? ஸோ இதில் பேப்பர் ஏக்கும் பேப்பர் பிக்கும் அசைன் பண்ணப்பட்ட அந்த வெயிட் ரேஷியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2:1. இதில் பேப்பர் பியில் வந்து ரிதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 out of 10 மார்க் வாங்கியிருக்காங்க. அதாவது 10க்கு 8 மார்க் வாங்கியிருக்காங்க. எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா இன்டூ 100 பண்ணிங்க அப்படின்னா, ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 80% மார்க் வந்து வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ பேப்பர் பியில் 80%, பேப்பர் ஏல வந்து எவ்வளோன்றது உங்களுக்கு தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ பட் ஓவரால் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 70% சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் வெயிட்டட் ஆவரேஜ் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 2 × x + 1 × 80% டிவைடட் பை 2 + 1 = ஓவரால் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 70. சரிங்களா? ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2x + 80% டிவைடட் பை 3 = 70% வரும். சரிங்களா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2x + 80% = 210%. ஏன்னா 70 × 3 210%. சரிங்களா? ஸோ 2x = 210 மைனஸ் இந்த +8 இந்த பக்கம் வரும்போது -18 வந்துடும். ஸோ 2x = 210 - 80 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 130% வரும். அப்போ x = 130 டிவைடட் பை 2 போட்டிங்க அப்படின்னா 65% அப்படின்றது தான் எக்ஸோட வேல்யூ. சரிங்களா? அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஹவு மச் டிட் ஷி ஸ்கோர் இன் பேப்பர் ஏ, அதாவது பர்சன்டேஜ் கேட்கல, எவ்வளோ மார்க் வந்து பேப்பர் ஏல வந்து ரிதி ஸ்கோர் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ மொத்தமாக டோட்டல் மார்க் 10க்கு ரிதி வந்து பேப்பர் ஏல வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்றது தெரியாது, அது எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்டூ 100 பண்ணும்போது தான் நம்ம பர்சன்டேஜாக இங்கே கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அந்த பர்சன்டேஜ் நம்மளுக்கு தெரியும் 65%. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10x = 65, x = 65/10 போட்டிங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 6.5, அதாவது 10க்கு வந்து 6.5, அதாவது 6.5 மார்க் வந்து டோட்டல் அவுட் ஆஃப் 10க்கு வந்து பேப்பர் ஏல வந்து ரிதி வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, in election between, இது வந்து எலெக்ஷன் செம்ம, in election between two candidates 64% of the votes cast their votes, out of which 4% of the votes were declared invalid. A candidate got 12,288 votes which were 64% of the total valid votes. Find the total number of votes enrolled in that election அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஒரு எலெக்ஷனில் ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் என்ரோல்டு இன் தட் எலெக்ஷன், அதாவது அந்த எலெக்ஷன் லிஸ்ட்டில் மொத்தமாக எவ்வளோ ஓட்டர்ஸ் வந்து இருந்திருப்பாங்கன்றது தான் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ டோட்டலாக வந்து ஓட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டென்ட் இருந்திருக்கும். அதில் 64% ஆஃப் த ஓட்டர்ஸ் கேஸ்ட் தேர் ஓட். இந்த டோட்டலாக இருக்கக்கூடிய ஓட்ஸில் 64% தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்டை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 64/100 இன்டூ 4% ஆஃப் த ஓட்டர்ஸ் டிக்ளேர்ட் இன்வேலிட். ஸோ டோட்டலாக 100%, அதில் 4% வந்து இன்வேலிட் அப்படின்னா இப்போ ரிமைனிங் 96% தான் வந்து வேலிடு, அதாவது ஓட்டு போட்டிருப்பாங்க, வேலிடான ஓட்டு. சரிங்களா? அடுத்த A candidate got 12,288 votes which were 64% of the total valid votes. ஒரு கேண்டிடேட் வந்து எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 64%, 65/100. அது எவ்வளோக்கு ஈக்குவல் அப்படின்னா இந்த 12,288 வந்து ஈக்குவல்ட்டாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ 232 சார் 64. சரிங்களா? ஸோ இங்கே அடிச்சிங்க அப்படின்னா 2 6 are 12, 2 1 are 2, 2 4 are 8. சரிங்களா? இப்போ இதை திருப்பி 2 டேபிள் அடிச்சிங்க அப்படின்னா 2 16 are 32, இதை 2 3 are 6, 2 7 are 14, 2 2 are 4. அடுத்த 2 8 are 16, 2 1 are 1, அப்புறம் ப்ளஸ் 5 15, அப்புறம் வந்து 36 15 36னு வரும். திருப்பி இதை 8 டேபிளில் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா 8 1 are 8,
73, 8 9s are 72, remainder வரும் 8 2s are 619 வரும். திருப்பி இந்த 192 96 டேபிள் அடிச்சிங்கனா 96 2s are 192 ன்னு போயிடும். திருப்பி இந்த 2 வந்து 64ல அடிச்சிங்கனா 232s are 64 ன்னு வரும். திருப்பி இந்த 32 216s are 32, 250s are 100, 28s are 16, 225s are 50. திருப்பி 24s are 8, 250s are 100, 22s are 4, 225s are 50. திருப்பி இந்த 250s are வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் பை கீழே என்ன இருக்கும் அப்படின்னா 25 × 25 × 50 is equal to இந்த பக்கம் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 1ன்னு வரும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 × 25 × 15 வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 25 × 25 625 × 50 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 5s are 25, 2 5 2s are 10, 12, 5 6s are 30, 31, இங்கே ஒரு 0. ஸோ 31,250 அப்படின்றத இந்த சம்முடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. சரிங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் இன்ரோல்டு இன் தட் எலெக்ஷன் மொத்தமாக 31,250 ஓட்ஸ் வந்து அந்த எலெக்ஷனில் இருந்திருக்கு. அதில் அவங்க 64% வந்து கேஷ் பண்ணியிருக்காங்க. அதில் 4% வந்து இன்வேலிடு. அப்புறம் ஒரு கேண்டிடேட் வந்து 12,288 ஓட் வாங்கியிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா 64% ஆஃப் டோட்டல் வேல்யூ ஓட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்கள் ரிவர்ஸ்லேருந்து சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆயுஷ் ஸ்பெண்ட் 25% ஆஃப் அன் அமௌண்ட் ஆஃப் மணி ஆன் அன் இன்சூரன்ஸ் பாலிசி, 26% on food, 23% on children's education and 19% on recreation. He deposited the remaining amount of 26,600 in the bank. What is the total amount that he spends on food and recreation together அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டோட்டல் மணி ஸ்பெண்ட் அப்படின்றத நம்ம டோட்டல் மணி அப்படின்றத நம்ம 100% சொல்லி எடுத்துக்கணும். சரிங்களா? நம்மளாம் அசியூம் பண்ணுறது தான். ஸோ டோட்டல் மணியை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 100% அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இதில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 25% அமௌண்ட் ஆஃப் மணி ஆன் இன்சூரன்ஸ் பாலிசி. ஸோ இன்சூரன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 25% வந்து போதும். ஒரு நிமிஷம். ஓகே, சரிங்களா? ஸோ இதில் வந்து இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25%. அடுத்த ஃபுட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 26%. சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனில் 23% ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ரீக்ரியேஷனில் 19%. அப்போ மொத்தமாக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 25 + 26 + 23 + 19 வந்து பார்த்திங்க அப்படின்னா 93% வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ டோட்டல் 100%ல் 93% ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிமைனிங் கையில் இருக்கிறது அந்த 7%. இந்த ரிமைனிங் 7% தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா he deposited the remaining amount of rupees 26,600 in the bank. அப்போ இந்த ரிமைனிங் 7%ன்றது தான் இந்த 26,600. சரிங்களா? இதை பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 7% அப்படின்றது 26,600 அப்படின்னா அப்போ 1% அப்படின்றது 26,600 டிவைடட் பை 7. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 7 3s are 21, ரிமைண்டர் 5 56, 7 8s are 56, 2 0. சரிங்களா? அப்போ 1% வந்து பார்த்திங்க அப்படின்னா 3,800. நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த டோட்டல் அமௌண்ட் தட் ஹீ ஸ்பெண்ட்ஸ் ஆன் ஃபுட் அண்ட் ரீக்ரியேஷன் டுகெதர். ஃபுட்டுக்கு 26%, ரீக்ரியேஷனுக்கு 19%. அப்போ ஃபுட்டுக்கும் ரீக்ரியேஷனுக்கும் சேர்த்திங்க அப்படின்னா 26 + 19 அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா 45%. அப்போ 1% அப்படின்றது 3,800 அப்படின்னா அப்போ 45% அப்படின்றது 45 × 3,800 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 1,71,000 rupees வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டுக்கும் ரீக்ரியேஷனுக்கும் சேர்த்து இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாப்ல. சரிங்களா? ஸோ இந்த சம்முடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the cost price of pulses is 12% less than the selling price. சரிங்களா? யூஸ்வலி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்கள். Usually a faulty weighting machine, the shopkeeper is able to using a faulty weighting machine, the shopkeeper is able to earn 25% profit. How much percent of the faulty machine shows more weight as compared to the actual weight அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அதாவது வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த பல்ஸ் இஸ் 12% லெஸ் தன் செல்லிங் ப்ரைஸ்ன்ட்டாங்க. சரிங்களா? இது வந்து செல்லிங் ப்ரைஸ்னு வச்சுக்கோங்க, இதை காஸ்ட் ப்ரைஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ 12%, ஃபஸ்ட்டு 12% எவ்வளோன்னு பாருங்கள். 12/100. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 6 are 12, 250 are 100, 2 3 are 6, 225 are 50. ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12% லெஸ்ஸு.
அப்போ 25 மைனஸ் 3 வந்து 22 காஸ்ட் ப்ரைஸு, 25 வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். சரிங்களா? இப்போ யூஸிங் எ ஃபால்ட்டி வெயிட் மிஷின் த ஷாப்கீப்பர் இஸ் ஏபிள் டு ஏர்ன் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25% ப்ராஃபிட்டாக. ஸோ 25% அப்படின்றது 25/100 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1/4 வரும். சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு 5, அதாவது ஏன்னா ப்ராஃபிட் தான் இப்போ 4 + 1 5 அப்படின்றது சிபி, 4 அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பிஆர் இருக்கும். ஸோ கேன்சல் பண்ண முடிஞ்சுன்னா கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் ஆகும். 5 5 சார் 25, வேறு எதுவும் கேன்சல் ஆகாது. சரி, இதுவுமே கேன்சல் ஆகும். இது வந்து 2 2 சார் 4, 2 11 சார் 22. ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 2 சார் 10, 10 11 × 1 11. ஸோ இப்போ 10லேருந்து 11ன்னு சொல்லி how much % ஆஃப் த ஃபால்ட்டி மிஷின் ஷோஸ் மோர் வெயிட் ஆஸ் கம்பேர்ட் டு த ஆக்சுவல் வெயிட் கேட்குறாங்க. எவ்வளோ கூட காமிச்சிருக்கு அப்படின்னா 1 டிவைடட் பை இனிஷியல் அமௌண்ட் 10 × 100 போட்டிங்க அப்படின்னா 10% வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட காமிச்சிருக்கு. ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்படின்னா Swastik saves 20% of his income while spending the remaining amount on food, rent, education and shopping. 15% of the income is spent on food, while 12,800 is spent on rent, 32,000 on education and 7,200 on shopping. The amount spent on shopping is 11.25% of the total expenditure. How much money is spent on food அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து ஸ்வஸ்டிக் சேவ்ஸ் 20% ஆஃப் இஸ் இன்கம். நம்ம இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ டோட்டல் இன்கம் வந்து நம்ம வந்து இங்கே 100ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ ஸ்வஸ்டிக்ட டோட்டலாக இருந்த இன்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100ன்னு எடுத்துக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20% ஆஃப் இஸ் இன்கம் 20% ஆஃப் இஸ் இன்கம் சேவ்ஸ் 20% ஆஃப் இன்கம் வந்து சேவ் பண்ணுறாங்க. ஸோ சேவிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 100ல் 20% அப்படின்றது 20. ஸோ இப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இந்த 80. இந்த 80யை வந்து அவங்க எப்படி, அதாவது அந்த 80 அப்படின்றத வந்து அவங்க எப்படி வந்து செலவு பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுட்டு, ரெண்ட்டு, எஜுகேஷன், ஷாப்பிங்க்குன்னு சொல்லி பிரித்து செலவு பண்ணுறாங்க. ஸோ அந்த 80ன்றதை எப்படி செலவு பண்ணுறாங்கன்னா 4 விஷயத்துக்கு செலவு பண்ணுறாங்க. ஃபுட்டுக்கு, ரெண்ட்டுக்கு, எஜுகேஷனுக்கு, ஷாப்பிங்க்கு. எப்படி செலவு பண்ணுறாங்க அப்படின்னா 15% ஆஃப் த இன்கம் இஸ் ஸ்பெண்ட் ஆன் ஃபுட்டு. ஸோ ஃபுட்டில் 15% ப்ளஸ் ரெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்ட்டு, எஜுகேஷன், ஷாப்பிங் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட்டில் கொடுத்துட்டாங்க. ஃபுட்டில் செலவு பண்ண இன்கம்மை வந்து பர்சன்டேஜில் கொடுத்துட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த ரெண்ட்டு, எஜுகேஷன், ஷாப்பிங் செலவு பண்ணதை அமௌண்ட்டில் கொடுத்துட்டாங்க. அப்போ ரெண்ட்டில் செலவு பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 12,800. சரிங்களா? ப்ளஸ் எஜுகேஷனில் செலவு பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா 32,000 ப்ளஸ் ஷாப்பிங்கில் செலவு பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா 7,200. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு 15% ஆஃப் இன்கம் இஸ் ஸ்பெண்ட் ஆன் ஃபுட்டுன்ட்டாங்க. ஸோ இப்போ டோட்டல் இன்கம் வந்து 100. ஸோ இப்போ இந்த 15 வந்து இந்த பக்கம் வரும்போது -15 இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்து 12,000. சரி, ஸோ இந்த பக்கம் என்ன வரும் அப்படின்னா ஸோ 12,800 ப்ளஸ் 32,000 ப்ளஸ் 7,200 அப்படி இருக்கும். ஸோ 80 - 15 வந்து பார்த்திங்க அப்படின்னா 65% இஸ் ஈக்குவல் டு இது மூணுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 12,800 ப்ளஸ் 32,000 ப்ளஸ் 7,200 நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 52,000 வரும். சரிங்களா? 52,000. சரிங்களா? அப்போ ஒரு யூனிட் 1% அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 52,000 டிவைடட் பை 65. ஸோ இதை 13 டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 13 5 சார் 65, 13 4 சார் 52, 4,000 வரும். திருப்பி இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 5 8 சார் 40, 800 வரும். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹவு மச் மணி இஸ் ஸ்பெண்ட் ஆன் ஃபுட்டு. ஃபுட்டு வந்து அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிக்காங்க கேட்குறாங்க. ஸோ 15% ஆஃப் த இன்கம் இஸ் ஸ்பெண்ட் ஆன் ஃபுட் அப்படின்னு சொல்லி கொஷினில் ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 1%, அதாவது ஒரு யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 800 அப்படின்னா அப்போ டோட்டல் யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 × 800 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக 80,000 வரும். இந்த 80,000ல் ஃபுட்டுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணப்பட்ட பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15%. இந்த 80,000ல் 15% வந்து எவ்வளோன்னு சொல்லி பாருங்கள், 15/100. சரிங்களா? ஸோ போட்டிங்க அப்படின்னா இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகி 15 8 சார் 120 வரும். இங்கே 2 0 இருக்குது. ஸோ அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னா 12,000 rupees வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபுட்டுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். A number is first increased by 16% and then decreased by 20%. The number so obtained is now decreased by 40%. The net decrease percentage in the original number அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு பர்சன்டேஜாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்பர் இஸ் ஃபஸ்ட் இன்க்ரீஸ்டு பை 16%.
ஸோ ஃபஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா 16% இன்க்ரீஸ் ஆகுது. 16% அப்படின்றது 16/100. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 8s are 16, 2 50s are 100, 2 4s are 8, 2 25s are 50. அப்போ 4/25 இது அப்படியே எழுதிக்கிங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 20% அப்படின்றது 20/100. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1/5 வரும். அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா the number so obtained is now decreased by 40%. ஸோ 40% இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. இப்போ 40/100. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2/5 வரும். இது அப்படியே எடுத்துக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து 16% இன்க்ரீஸ் அப்படின்றது 4/25 16%ன்றது. அந்த 25ன்றது இனிஷியலாக இருந்திருக்கும், இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 25 + 4 அப்படின்னும் போது 29ன்னு ஆயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இனிஷியலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து 5ன்னு இருந்திருக்கும். ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ 5 + 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா 6. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு. இனிஷியலாக 5 இருந்திருக்கும், இங்கே வந்து டிக்ரீஸ் ஆனனால மைனஸ் பண்ணணும். இப்போ 5 - 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா 3. ஸோ ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சுன்னா பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 25 × 5 125, 120 × 5 125 × 5 வந்து பார்த்திங்க அப்படின்னா 625 இது வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 29 × 18 வரும். கரெக்டாக? ஸோ 29 × 18 வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 522 வரும். ஸோ இது எவ்வளோ ஆயிருக்குன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு. 625லேருந்து 522 வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 625லேருந்து 522 அப்படின்றது வந்து உங்களுக்கு 301. ஸோ 103 வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. டிவைடட் பை இனிஷியல் அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா எத்தனை பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. டிவைடட் பை 625 × 100 போட்டிங்க அப்படின்னா இதை வந்து 5 டேபிள் 520 சார் 100, 5 125 சார் 625, 5 4 சார் 20, 5 25 சார் 125. ஸோ 103 × 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 412 டிவைடட் பை 25 வரும். ஸோ இதை நீங்கள் மிக்சட் ஃப்ராக்ஷனில் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 1612/25% வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குது 625லேருந்து 525னா டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா கொஸ்டின்லேயே தான் நெட் டிக்ரீஸ் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான். சரிங்களா? So next question என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a number first increased by 8% and then decreased by 3% to get 2619. what is the 5% of that number? இதுவும் போன சம் மாதிரியே தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா 8% இன்க்ரீஸ். சரிங்களா? 8% அப்படின்றது 8/100 நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4/25 வரும். கரெக்டாக 2 4s are 8, 250 சார் 2/25 வரும். சரி 2/25. சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். 2/25 ரைட்டா? அடுத்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ்ட் பை 3%, 3/100. 3/100 நீங்கள் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு 8%க்கு இனிஷியல் வேல்யூ அப்படின்றது 25. ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 25 + 2 27 ஆயிருக்கு. அதேமாதிரி இதில் வந்து இனிஷியல் வேல்யூ அப்படின்றது 100. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ 100 - 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா 97. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2500 வரும். இந்த பக்கத்தை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா 27 × 97 அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ ஒரு நம்பர் வந்து ஃபஸ்ட்டு 8% இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு 3% டிக்ரீஸ் ஆனதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து 2619 அப்படின்ட்டாங்கன்னா அப்போ இந்த 27 × 97 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2619. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து அது ஈக்குவல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு யூனிட் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிங்க. அப்போ 2619 டிவைடட் பை 27 × 97 வரும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 டேபிளில் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணலாம். ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 9s are 27, இது வந்து 3 8s are 24, 21, 3 7s are 21, 3 3s are 9. திருப்பி இதை 9 டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 9 9s are 81, 63னா 9 7s are 63. இந்த 97 இந்த 97 கேன்சல் ஆகிடும். அப்போ ஒரு யூனிட் வந்து அப்படியே ஒரு யூனிட் 1 அப்படின்னா அப்போ 2500 யூனிட் அப்படின்றதும் 2500 தான். சரிங்களா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா வாட் இஸ் 5% ஆஃப் தட் நம்பர். இந்த நம்பரில் 5% எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 2500ல் 5% அப்படின்றது இந்த 2 0 கேன்சல் ஆகி 25 × 5 125 அப்படின்றது அந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க சொல்லி பாருங்கள். A spends 68% of his monthly income. If A's monthly income increases by 25% and his monthly savings increases by 15%, then percentage increase in his monthly expenditure will be அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னென்னா இன்கம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் செலவு. அதாவது எவ்வளோ வருமானம் வருதோ அது எப்படி அப்படின்னா எவ்வளவு செலவு பண்ணுறீங்க எவ்வளவு சேவ் பண்ணுறீங்க அதுதான் வந்து மொத்த வருமானம். சரிங்களா? இன்கம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ். இதில் இப்போ இன்கம்
சரிங்களா. இன்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலாக வந்து இன்கம், இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ். ஸோ இது வந்து இனிஷியலாக அப்படின்னு சொல்லி இனிஷியல்ன்றதை நான் ஐஎன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஞாபகம் வச்சுக்கேன். சரிங்களா. இப்போ ஏ ஸ்பெண்ட் 68% ஆஃப் திஸ் மந்த்லி இன்கம். இப்போ நம்ம இனிஷியலாக ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 100ன்னு எடுத்துக்கிறோம். அதில் ஏ ஸ்பெண்ட்ஸ் 68% அப்படின்னா இந்த 100ல் 68% அப்படின்றது 68. அப்போ 100ல் 68 வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது செலவு பண்ணிட்டார்ல. அப்போ மீதி இருக்கிற ரிமைனிங் அமௌண்ட் அப்படின்றது தான் சேவ் பண்ணிப்பாப்பில். இப்போ 100 - 68 அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா 32 அப்படின்றது வந்து ஒரு சேவ் பண்ண அமௌண்ட். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏஸ் மந்த்லி இன்கம் இஸ் இன்க்ரீசஸ் பை 25%. இப்போ ஃபைனலாக என்ன ஆகுது அப்படின்னா இந்த 100ன்றது 25% வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 100ல் 25% இன்க்ரீஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 125 ஆயிடுச்சு. சரிங்களா இன்கம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா மந்த்லி சேவிங்ஸ் இன்க்ரீசஸ் பை 15%. இந்த 32ல் 15% வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 5 2 7 5 3 15 5 2 10 இந்த 2 டேபிளில் 2 10 20 2 16 32 அப்புறம் 16 × 23 வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் 18 4 12 3 ஸோ 368 டிவைடட் பை 10. ஸோ 368 டிவைடட் பை 10 அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 36.8 ஆயிடுச்சு. அப்போ ஸோ இது எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அப்போ இன்கம் 125, சேவிங்ஸ் 36.8னா அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோவா இருக்கும். அப்போ இன்கம்லேருந்து சேவிங்ஸை நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் தெரிஞ்சிடும். ஸோ இதையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 125 - 36.8. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 4 2 1 8 8. ஸோ என்ன வரும் அப்படின்னா 88.2 அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சராக இருந்திருக்கும். சரிங்களா. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இஸ் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர். எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 68ல் இருந்து 88 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 20.2 அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்க இன்க்ரீஸ் ஆன பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. அப்போ 20.2 டிவைடட் பை இனிஷியல் அமௌண்ட் அப்படின்றது இனிஷியல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது 68 × 100 போட்டிங்க அப்படின்னா ஸோ என்ன வரும் 20.2 × 100 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 0. ஸோ 20 டிவைட் பை 68. இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 234 சார் 68, 2010 சார் 2020 வரும். திருப்பி இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 217 சார் 34, இது வந்து 25 சார் 10 025 சார் 10 வரும். அப்போ 505/17 வரும். ஸோ 505/17 அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா மிக்சட் ஃப்ராக்ஷனில் தான் அங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 15 3 சார் 51 போயிடும். இப்போ 15 2 சார் 34னா ரிமைண்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16 165 165னா 15. அதுக்கப்புறம் வந்து 17 9 சார் 17 9 சார் உங்களுக்கு என்ன வரும் 3 6 17 9 சார் 3 6 போட்டிங்க அப்படின்னா 9 153. ஆமாம் 153ன்னு வரும். ஸோ ரிமைண்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12. அப்போ இது எப்படி மிக்சர் ஃப்ராக்ஷனில் எழுதலாம் அப்படின்னா 29 12/17% அப்படின்றது தான் இந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. எவ்வளவு பர்சன்டேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 29 12/17% வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆப்ஷன் பி. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டது தான். ஸோ வீடியோவை வந்து மறக்காமல் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹர்ஷாஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 45% ஆஃப் ஹர் இன்கம். இஃப் த இன்கம் ஃப்ரம் த நெக்ஸ்ட் மந்த் இஸ் இன்க்ரீஸ் டு 15% and the amount she saved each month remains the same, then find the percentage increase in her expenditure. இதுவும் போன சம் மாதிரியே தான். சரிங்களா. ஸோ இன்கம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸு. ஸோ இனிஷியலாக நம்ம எடுக்கக்கூடிய இன்கம் வந்து 100ன்னு வச்சுக்கோங்க. ஹர்ஷா எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 45% ஆஃப் ஹர் இன்கம்னா செலவு பண்ணது 45 அப்படின்னா அப்போ சேவ் பண்ணது வந்து ரிமைனிங் 100 - 45 அப்படின்றது 55. சரிங்களா. அடுத்த ஃபைனல் வந்து பார்க்கும்போது ஃபைனலில் என்ன ஆகுது அப்படின்னா the income from the next month is increased by 15%. 100ல் 15% வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அப்போ 115 சொல்லி இன்கம் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா she saved each month remains the same. அதாவது அவங்க ஒரு மந்த்தும் சேவ் பண்ணப்பட்ட அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம்ன்ட்டாங்க. சேம் அப்படின்னா இதே 55 தான் இங்கேயும் சேவ் பண்ணியிருப்பாங்கன்னு அர்த்தம். சரிங்களா. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா இன்கம்லேருந்து சேவிங்ஸை மைனஸ் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 16 வரும். ஸோ 16ன்றது தான் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிருக்கும். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா
ஃபைண்ட் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் யுவர் எக்ஸ்பெண்டிச்சர். எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இங்கே எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 45லேருந்து 60 அப்படின்னா ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்திங்க அப்படின்னா 15 டிவைடட் பை இனிஷியல் அமௌண்ட் அப்படின்றது தான் போடணும். 45 இனிஷியல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்டூ 100 போட்டிங்க அப்படின்னா ஸோ 15 1 சார் 15 3 சார் 45. ஸோ 100/3 வரும். 100/3 இஸ் நத்திங் பட் என்ன வரும் அப்படின்னா 33.33% அப்படின்றதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. எவ்வளோ பர்சன்டேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 33.33%. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், கடைசி கொஷின். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the price of an article is increased by r%. The new price was decreased by r% later. Now the latest price is ₹1. What was the original price of the article சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம இதுக்கு ரெண்டு சம்முக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த இன்க்ரீஸ் ஒரு நம்பர் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது இவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகுதுன்ட்டு அதே மெத்தடில் இந்த சம்மை நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து price of an article is increased by r%. ஸோ ஃபஸ்ட் வந்து 6% இன்க்ரீஸ் ஆகுது. 6% அப்படின்றது r/100. சரிங்களா? இது அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்ரீஸ்ட் பை 6%. ஸோ அதே 6% அப்படின்றது r/100. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வந்து 100 இருந்திருக்கும். இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னும் போது 100 + r அப்படின்னு ஆயிருக்கும். கரெக்டாக? அடுத்து 6% டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா இப்போ இனிஷியலாக 100 இருந்திருக்கும். ஸோ டிக்ரீஸ்னா மைனஸ், அப்போ 100 - r. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். 100 × 100 வந்து உங்களுக்கு 10,000 வரும். சரிங்களா? இன்டூ இங்கே என்ன வரும் அப்படின்னா 100 + r × 100 - rன்னு நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். இது லிட்டரலாக எந்த ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா a + b × a - b. ஃபார்முலா என்ன அப்படின்னா a² - b². அதே மாதிரி 100 the whole square - r². 100 the whole square அப்படின்றது 10,000 - r²ன்னு வரும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000 இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000 - r² இருக்கும். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா வாட் வாஸ் த ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வாட் வாஸ் த ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல். ஸோ ஒரிஜினல் ப்ரைஸ் அப்படின்றது வந்து நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதாவது இது வந்து இனிஷியல், இது ஃபைனல். ஸோ ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் எடுங்க. 10,000 - r². இல்லை சரி அவங்க பர்சன்டேஜ் கேட்கல. இருங்க அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, சரி நான் கவனிக்கல. ஸோ நவ் த லேட்டஸ்ட் ப்ரைஸ் ₹1. வாட் வாஸ் த ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதாவது நம்ம அந்த லேட்டஸ்ட் ப்ரைஸ் ₹1 வந்து பார்த்தீங்களா, அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இந்த 10,000, அதாவது இந்த 10,000 - r²க்கு ஈக்குவல் அந்த 1. அப்போ 10,000 - r² யூனிட் வந்து 1 அப்படின்னா அப்போ ஒரு யூனிட் அப்படின்றது 1/10,000 - r². அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா வாட் இஸ் த ஒரிஜினல் ப்ரைஸ். ஒரிஜினல் ப்ரைஸ் அப்படின்றது 10,000. அப்போ ஒரு யூனிட் 1/10,000 - r² அப்படின்னா அப்போ 10,000 யூனிட் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000 × 1/10,000 - r². அப்போ என்ன வரும் அப்படின்னா 10,000/10,000 - r² அப்படின்றத இந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஸோ இதோட சம்ஸ் முடியுது. ஸோ ரிமைனிங் இருக்கிற நம்ம அடுத்தடுத்த ப்ராக்டிஸ் செட்டில் நம்ம எல்லா சம்ஸுமே நம்ம பார்ப்போம். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டால் தான். ஸோ வீடியோ வந்து மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ.